வெட்டுக்கிளி என்ற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அது இளையராஜா தான். கடந்த 1976ஆம் வருஷம் தன்னோட இசை பயணத்தை தொடங்கிய இவர் கடந்த 49 வருஷமா இசையின் ராஜாவா திகழ்ந்துட்டு வராரு. இப்போ இவருக்கு 82 வயசு ஆனாலும் இசையில பல சாதனைகளை நிகழ்த்திட்டு வராரு. சமீபத்தில் கூட தன்னோட முதல் சிம்போனி இசையை லண்டன்ல அரங்கேற்றி சரித்திரம் படைத்தாரு. 80களில் ஹீரோக்களுக்காக ஓடிய படத்தை காட்டிலும் இவருக்காக ஓடிய படங்கள் தான் அதிகம். தயாரிப்பாளர்களே இளையராஜாவோட இசைன்னா கதையை கேட்காமலே படத்தை எடுக்க சம்மதிப்பாங்களாம். அந்த அளவுக்கு மவுசு இருந்திருக்கு. இளையராஜாவோட இசைக்காக ஓடிய படங்களில் பாரதிராஜா இயக்கிய முதல் மரியாதை படமும் ஒன்று. அந்த படத்தை இயக்கி முடிச்சப்புறம் ரெக்கார்டிங் செய்ய இளையராஜா பார்த்தபோது அவருக்கு படம் சுத்தமாக பிடிக்கலையா. என்ன படம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு பாரதிராஜாவை கூப்பிட்டு திட்டினாராம். படம் பிடிக்கலைன்னா இசையமைப்பது தன்னுடைய வேலை என்பதால் அதை திறம்பட செஞ்சு முடிச்சாராம் இளையராஜா. ஆனால் படத்தோட ரிசல்ட்டு இளையராஜா சொன்னதற்கு உல்டாவா ஆனதான். அதுக்கு முக்கிய காரணம் ராஜாவோட இசை தான். ஒன்றுமே இல்லாத படத்துக்கு உயிர் கொடுத்திருந்தது தான் இளையராஜாவோட இசை. அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே வைரமுத்து தான் எழுதியிருந்தாராம். இந்த படத்தில் இளையராஜா மொத்தம் பயன்படுத்தியது 3 பாடகர்கள் தான். அதில் ஒரு பாடகர், மற்ற 2 பேர் பாடகிகள். முதல் மரியாதை படத்தில் மொத்தம் 7 பாடல்கள். அதில் ஆண் குரலில் வரும் பாடல்கள் 6. அந்த 6 பாடல்களில் 2 பாடல்களை இளையராஜா பாடிட்டாரு. மற்ற 4 பாடல்களையும் மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருந்தார். அதே போல் இந்த படத்தில் இடம்பெற்ற 7 பாடல்களில் அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சேன் என்ற பாடலை மட்டும் சின்ன குயில் சித்ரா பாடியிருந்தாங்க. மீதமுள்ள 6 பாடல்களில் ஒரு பாடல் இளையராஜா சோலாவா பாடியிருந்தார். மீதமுள்ள 5 பாடல்களையும் ஜானகி தான் பாடியிருந்தாங்க. அதில் ராசாவே உன்னை நம்பி என்ற பாடலை மட்டும் சோலாவா பாடியிருந்தாங்க ஜானகி. மீதமுள்ள 4 பாடல்களையும் மலேசியா வாசுதேவனோட இணைஞ்சு பாடியிருந்தார். இந்த பாடல்கள் அனைத்துமே பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாமல் காலம் கடந்தும் கொண்டாடப்பட்டு வருது.